உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையிலே நான் பெற்ற பெரும் பேறு. உங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிடம் உயர்த்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு 2026 தேர்தலையும் நீங்க களப்பணி ஆற்றணும். அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? வரலாறு படைக்கலாமா? தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? அதுக்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்றிணைச்சிருக்கிறோம். 1 கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. 2000 ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு? பாஜக. ஒன்றியத்தினாலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு? கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார். அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து முடங்கிடோடு நினைச்சாங்க. திமுக என்ன மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க. நாம 71 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? மனசுல இருந்து என்றைக்கும் மறையல. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம். நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று. இதெல்லாம் தாண்டி 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றி இருக்கிறோம். இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர்.